வாங்கங்க. என்ன ஸ்னேகா, எங்கே கிளம்பிட்ட? இல்ல, இப்ப உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. நானும் சும்மாவே வீட்ல இருக்க கூடாது. 4 இடத்துக்கு போய் மோனிஷாவை தேடி பாத்துட்டு வரலான்னு. அதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்ல. நீ எதுக்கு தனியா கிடந்த அவஸ்தைப்படுற? உன் உடம்பு வேற சரியில்லை. அதுக்கு இல்லங்க, பெத்த பிள்ளைய தொலைச்சிட்டு வீட்ல உட்காந்து 3 வேளையும் சாப்பிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் சாப்பிட போகும்போது என் பொண்ணு சாப்பிட்டாளா, பசியில இருக்காளா, இல்ல யாருக்கிட்ட சாப்பாடுக்கு கையேந்தி நிக்கிறாளோன்னு நினைக்கும் போது எனக்கு நெஞ்சு அடைக்குதுங்க. ஹே, அப்படிலாம் இல்ல. பாப்பா சாப்பாட்டுக்கு கையேந்திர நிலைமையில எல்லாம் இல்ல. சும்மா மகாராணி மாதிரி அவளை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க. அவ போய் சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்கா. நீ கவலைப்படாம இரு. என்ன சொல்றீங்க? போய் சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்கான்னு சொல்றீங்க? அப்ப நம்ம பொண்ணு எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, என் பொண்ணு எங்க இருக்கா? சொல்லுங்க, என் பொண்ணு எங்க இருக்கா? ஐயோ, அவசரப்பட்டு உளறிட்டமே. இப்ப ஸ்னேகா குழந்தைய கேட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே. என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்துரும். இப்ப நான் என்ன பண்றது? கடவுளே சொல்லுங்க. நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி இருக்கு. உண்மையா சொல்லுங்க, நம்ம பொண்ணு எங்க இருக்கா? மகாராணி மாதிரி தாங்குற இடத்துல இருக்கான்னு சொன்னீங்க. சொல்லுங்க. ஸ்னேகா, என்ன பேசுற? நம்ம பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சா நான் சும்மா இருப்பேனா? உடனே போய் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். அப்புறம் எப்படிங்க அவ நல்ல இடத்துல தான் இருக்கான்னு தீர்மானமா சொல்றீங்க? அது வந்து நீ மட்டும் இல்ல, நானும் மோனிஷா நினைப்பாதான் சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் பொண்ணை பார்க்காம மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பொண்ணு எங்க எப்படி கஷ்டப்படுறாளோன்னு பயத்துல நேத்து ஒரு சாமியார போய் பார்த்தேன். அப்ப அவரு நம்ம பேராசைய பார்த்து, நம்ம பொண்ணு ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கா, அவளுக்கு எந்த குறையும் இல்ல, அவளை மகாராணி மாதிரி பாத்துக்கிறாங்கன்னு சொன்னாரு. கடவுளே, என் பொண்ணு நல்லவங்க கிட்டதான் இருக்காளா? என் மனசுல பால வாத்து. நீங்க சொன்னது என் மனசுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க. இருந்தாலும் நம்ம பொண்ணு நம்ம கிட்டதாங்க இருக்கணும். அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்க. நானும் அதுக்கான முயற்சியில தான் இருக்கேன் ஸ்னேகா. ஏங்க, பேசாம நீங்க அந்த சாமியார் கிட்டே கேட்டுக்கலாம்ல. கேட்ட அதுக்கு அவர் சொன்னாரு, நம்ம பொண்ணு ஜாதகப்படி இந்த காலகட்டத்துல நம்ம பிரிஞ்சுதான் இருக்கணுமா, அது முடிஞ்ச உடனே தானா வந்து சேர்ந்துருவான்னு சொன்னாரு. ஓ, இருந்தாலும் நம்ம முயற்சியை விடக்கூடாதுங்க. நம்ம குழந்தை மோனிஷா போட்டோ கையில கிடைச்சிருச்சுல்ல. நீங்க சொன்ன மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து பிட் நோட்டீஸ் ஒட்டி எல்லா பக்கமும் போட்டோ போட்டு தேடலாங்க. கண்டிப்பா செய்யலாம் ஸ்னேகா. கொஞ்சம் பொறுமையாரு. உன் உடம்பு முழுசா இன்னும் குணமாகல. நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, ரெஸ்ட் எடு. ரசத்தி, இப்படியே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? வந்து கொஞ்சமாவது சாப்பிடுவா. இல்லம்மா, எனக்கு பசிக்கல, எனக்கு வேண்டாம். மாப்பிள்ள, நீங்களாவது கொஞ்சம் சாப்பிடலாம்ல. தட்டுல போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, எனக்கும் பசிக்கல. இளங்கோ, நீ ஏது வந்து சாப்பிடேண்டா? வேணாமா. இப்படி ஆளுக்கு சாப்பிட மாட்டேன்னா நான் என்ன பண்றது?
இலக்கியா, அத்தை மேல கோவம் போயிடுச்சா? ரோஜாவும் போயிட்டா. நீயும் பேசலன்னு சொன்னா நான் என்னடா பண்றது? அதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் தழுவுறீங்க? இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அத்தை, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எதுக்குடா பணம்? நம்ம ரோஜா இருக்க ஆசிரமத்துக்கு போய் அவளை தத்து எடுத்துட்டு வந்துடலாம். ரோஜாவை தத்தெடுக்க போறியா? அவளதான் ஏற்கனவே ஒருத்தவங்க தத்தெடுத்துட்டாங்களே. அதெல்லாம் ஆசிரமக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? ஆசிரமத்துக்கு பணம் வேணும் தானே தத்து கொடுக்கறாங்க. அந்த பணத்தை நாம கொடுத்தா ரோஜாவை நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்களா? இல்ல, அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா. அவளதான் வேற ஒரு தம்பதிக்கு தத்து கொடுத்துட்டாங்களே. தத்தெடுத்த என்னத்த? நான் அவங்க கிட்ட போய் ரோஜா என் தங்கச்சி, அவ எல்லாமே என்னால இருக்க முடியாது, இவ்வளவு நாள் எங்க வீட்டுலதான் இருந்தா, இனிமேலும் எங்க வீட்டுலதான் இருப்பான்னு சொல்லி கேப்பேன். அப்படியே அவங்க ஒத்துக்கலன்னா அவங்க காலையாச்சும் விழுந்து கெஞ்சி அழுது அவளை கூட்டிட்டு வந்துருவேன். நீ பேசின பிறகுதான் எனக்கே ஒரு தெளிவு வந்திருக்கு. மாமா, இலக்கியா சொன்னதை நாம ஏன் செய்யக்கூடாது? ரசத்தை என்ன சொல்ற? இல்ல மாமா, நாம ஏன் தத்து எடுத்தவங்க கிட்ட போய் கையில கால்ல விழுந்தாவது குழந்தைய எங்க கிட்ட கொடுத்துருங்க, அவ இல்லாம எங்களால இருக்க முடியாது, அவ எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டான்னு சொல்லி கேட்க கூடாது? கேட்டு பார்க்கலாம். அப்படி கெஞ்சி கேட்டு அவங்களுக்கு இறக்கம் வந்து குழந்தைய கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. நாங்க போய் அந்த தத்தெடுத்தவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம். சரியா? ரசதி, எனக்கும் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தான் தோணுது. சந்தோஷமா போயிட்டு வாங்க. அத்தை, நீங்க திரும்பி வரப்ப கண்டிப்பா ரோஜாவோட தான் வரணும். சரி இலக்கியா, கண்டிப்பா அவளோட தான் வருவோம். ரசத்தி, உன் முகம் வாடி இருக்கு, போய் முகத்தை அலம்பிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு போமா. சரி. ஒரு வழியா இந்த குழந்தைய ராசாத்திக்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்தாச்சு. இனிமே இந்த பொக்கிஷம் நம்ம வீட்டுலதான். இந்த ஆப்பிள் சாப்பிடு. கண்மணி, இந்த குழந்தை மூலமா நமக்கு ஏதாவது புதையல் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு கவர்மெண்ட்டுக்கு தூக்கி கொடுத்துறாத. கமுக்கமா அப்படியே அமுக்கிடணும், தெரியுதா? நான் எப்படி இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பேன்? நான் என்ன ராசாத்தியா வெறும் பேருக்காக எல்லாத்தையும் பண்றது? அதெல்லாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆமாண்டி, ராசாத்தி வீட்டுல கிடைச்ச மாதிரி உனக்கு சிலை கிடைச்சதுன்னு வையேன், அது அப்படியே கமுக்கமா உன் மாமியாருக்கு கூட தெரியாம மறைச்சு வித்துடணும். அது வித்து வர பணத்தை வச்சு இதே வீட்டை விலைக்கு வாங்கி அப்படியே கால் மேல கால் போட்டு உக்காந்து, ஏய் மரகதம், டீ போட்டு எடுத்துட்டு வாடி அப்படின்னு நீ உன் மாமியாருக்காரிய ஒரு நாளாவது அதிகாரம் பண்ணி வேலை வாங்கணும். அம்மா, அவ என்ன பண்ணா உன்ன? ஹே, அழுவறத நிறுத்துன்னு சொல்றேன்ல. கோயிலுக்கு வந்து சாமிய பாக்கலான்னா இப்படி அபசகுணமா வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க. வாய் மூடு. பின்ன என்னடி, எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு வேலைக்காரி மாதிரி சம்மந்தி கண்மணின்னு சத்தமா கூப்பிட்டு அதிகாரம் பண்றா. நாம என்ன அவ வச்ச ஆளா? அதான் ஒரு தடவையாவது நாம அவளை அதிகாரம் பண்ணி பாக்கணும்னு ஆசை. விடுமா, அந்த பணம் நம்ம கைக்கு வரட்டும், அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணலாம். இந்தா, நீயும் ஆப்பிள் சாப்பிடு. நீயும் சாப்பிடு.
நில்லுமா. என்ன நீ ரோட்டுக்கு போற? ரோடுக்கெல்லாம் போக கூடாது. வா வீட்டுக்கு போலாம். ஏய் வா வாமா. சொன்னா கேளு ரோஜா. வா 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 கண்மணி. வாமா வா கண்மணி. கண்மணி இரு. கண்மணி இதோ வரேன் அத்தை. கண்மணி வரேன். என்னாச்சுக்கா? இதான் நீ குழந்தைய பாத்துக்கிற லட்சணமா? குழந்தை ரோட்டுக்கு போயிட்டா. நான் தற்செயலா அந்த பக்கம் போனதுனால பார்த்தேன். இல்லனா எங்கேயாவது போய் தொலைஞ்சிருப்பா. சாரி அத்தை, டயர்ட்ல படுத்து அப்படியே தூங்கிட்டேன். ஆமா, இந்த குழந்தை எப்படி இங்க வந்துச்சு? இது ராசாத்தி அண்ணி கிட்ட இருந்த குழந்தையாச்சே, இவளையே நீங்க இங்க தூக்கிட்டு வந்தீங்க. ராசாத்தி அன்னிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். புனிதா, போது நிறுத்திய ராசாத்தி புராணத்தை. குழந்தைய ஆசிரமத்துல இருந்து முறைப்படி தத்தெடுத்துட்டு வந்திருக்கா கண்மணி. தத்தெடுத்திருக்காளா? ஆமா, சந்தேகமா இருந்தா சொல்லுங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறேன். ஏன் கண்மணி, நீ ஏன் இன்னும் 8 மாசத்துல ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போற? அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய தத்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. எனக்கு இந்த குழந்தைய தத்தெடுக்கணும்னு தோணுச்சு, தத்தெடுத்துட்டேன். எங்க அத்தையும் ஒன்னும் கேட்கல. உங்களுக்கு என்ன? சித்தி, இது கூடவா உங்களுக்கு புரியல? அவங்களுக்கு ராசாத்தி அன்னைக்கு எந்த நல்லதும் நடந்துடக்கூடாது. எப்பவுமே ராசாத்தி அண்ணி கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இந்த குழந்தை ராசாத்தி அண்ணி மேல பாசமா இருக்குல்ல, அது பொறுக்காம ராசாத்தி அண்ணிய குழந்தைகிட்ட இருந்து பிரிச்சு ராசாத்தி அண்ணிய சங்கடப்பட வைக்கதான் இந்த டிராமா எல்லாம். ஹே புனிதா, உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. ராசாத்தி மட்டும்தான் இந்த குழந்தை மேல பாசத்தை காட்டுவாளா? நாங்களும் காட்டுவோம். அதுக்குதான் முறைப்படி தத்தெடுத்துட்டு வந்திருக்கேன். நீ போய் உன் வேலையை பாரு. இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கோ. வாமா போ. வான்ற. ஓ, கூட்டிட்டு போங்க. வாமா வா பாப்பா, வா வா போலாம். அழாத வா. புனிதா, கண்மணி குழந்தைய வச்சு ராசாத்திக்கு எதிரா ஏதோ சதி பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஆமா சித்தி, எனக்கும் அப்படிதான் தோணுது. இத உடனே நீ ராசாத்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. ம்.
ஏய் ராசாத்தி, பார்த்து டென்ஷன் ஆகாத. ஏன் அவ்வளவு அவசரப்படுற? இல்ல மாமா, தப்பு பண்ணிட்டோம். ரோஜா வாங்க விட்டுருக்க கூடாது. தப்புதான், நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லா ஆதாரத்தையும் காட்டி கேட்கும்போது மறுக்க முடியல. சரி, முடிஞ்சதை விடு. அதான் இப்ப போறோம்ல, எப்பாடு பட்டாவது ரோஜா குட்டியை தத்தெடுக்கிறோம். புரியுதா? டென்ஷன் ஆகாம வா. மாமா, ம், புனிதா ஃபோன் பண்றா. பேசு. சொல்லு புனிதா. அண்ணி எங்க இருக்கீங்க அண்ணி? அது வந்து நானும் மாமாவும் ஒரு முக்கியமான வேலையா வீட்ல இருந்து செங்கல்பட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அப்படி என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க. என்ன, ஏதாவது பிரச்சனையா? ஆமா அண்ணி, கொஞ்சம் சீரியஸான மேட்டர் தான். நீங்க உடனே கிளம்பி நேர்ல வாங்க. புனிதா, நாங்களும் ஒரு முக்கியமான விஷயமா செங்கல்பட்டுக்கு போறோம். எங்க வீட்ல ரோஜா பாப்பா இருந்தால, அவளை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவளை விட்டுட்டு எங்களால இருக்கவே முடியல. அதான் பேசாம தத்து எடுத்துக்கலான்னு நானும் மாமாவும் முடிவு பண்ணி ஆசிரமத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நல்லா முடிவெடுக்க பாத்தீங்க. ரோஜா விஷயமா தான் நான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னேன். என்ன சொல்ற நீ? ரோஜா விஷயமா? ஆமா அண்ணி, ரோஜா பாப்பா இப்ப நம்ம வீட்ல தான் இருக்கா. நம்ம வீட்ல ரோஜா பாப்பாவா? அது எப்படி? எனக்கு ஒன்னும் புரியலையே. கண்மணி அண்ணி தான் ஆசிரமத்துல இருந்து ரோஜாவை தத்தெடுத்திருக்காங்க. எதுக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியல. கண்மணி எதுக்கு ரோஜாவை தத்து எடுக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராசாத்தி, போனை கொடு. ஹலோ புனிதா, நிஜமாவே அண்ணி ரோஜாவை தத்தெடுத்துட்டாங்களா? ஆமா அண்ணா, அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நல்லா பாத்தியா? அது ரோஜா தானா? அண்ணா, எனக்கு தெரியாதா? அது ரோஜா தான். சரி, நீ போனை வை, நாங்க உடனே அங்க வரோம். சரிண்ணா. ஐயோ, என்ன மாமா இதெல்லாம்? கண்மணி தான் கன்சீவா இருக்கால, அப்புறம் எதுக்கு தத்து எடுக்கணும்? எல்லாம் உன்னை சீண்டதா. ரோஜாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை கஷ்டப்படுத்த தான் அப்படி பண்ணிருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் ரோஜாவை விட்டு கொடுக்க போறதா இல்ல. வா. ஐயோ ரோஜா, பாப்பா அழாத பாப்பா. ஐயோ, என்ன பாப்பா வேணும்? சாக்லேட் வேணுமா? இது பாரு, இது பாரு, சாப்பாடு சாப்பிடுறியா? ஐயோ மா, இது பாருடா, பாட்டிய பார்த்தா பாவமா இல்லையா உனக்கு? அழாதம்மா. ஏய், ஐயா, இப்படி ஒரு குட்டி சாத்தான் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறனே, குட்டி பிசாசு. வந்துட்டியா? இந்த குட்டி பிசாசு அழுதுகிட்டே இருக்குடி. என்னமோ அதிர்ஷ்ட குழந்தைன்னு சொன்னதுனால இது செய்யற சேட்டைங்களை எல்லாம் பொறுத்துக்க வேண்டியிருக்கு. அந்த குண்டச்சிய நினைச்சுதான் அழுதுட்டு இருப்பா. அவதான் பாசத்தை காட்டி இவள நல்லா மயக்கி வச்சிருக்காளே. இரு, ரோஜா குட்டி, ரோஜா குட்டி, இந்தாங்க சாக்லேட், பிஸ்கட் எல்லாம் உங்களுக்கு தான். சாப்பிடுங்க நல்லா. ஏய் ஏய், கண்மணி இஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தா என்ன தட்டி விடுற உன்ன? ஏய், ரோஜா செல்லம், இந்தா, இது புது Dress உனக்காக தான். அழகா இருக்குல்ல? இந்தா வாங்கிக்கோ. உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா இப்படி பண்ணுவ நீ? கண்மணி, இனிமே எதுவும் கொடுக்க வேண்டாண்டி. வயிறு காஞ்சா அவளே வந்து சாப்பிடுவாள்ல. வாங்கண்ணா, வாங்க. புனிதா, போய் பெரியமா வர சொல்லு. சரிண்ணா. அம்மா, இனியானும் அண்ணியும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு என்ன பார்க்கணுமா? அதெல்லாம் தெரியலம்மா. ஏன் நீ போய் கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவ? போய் என்னன்னு கேளு. என்ன இனியா, என்ன விஷயமா வந்திருக்க? எல்லாம் ரோஜா விஷயமா தான் வந்திருக்கோம் பெரியமா. ரோஜாவை தான் கண்மணி தத்தெடுத்துட்டு வந்துட்டாளே,
இன்னும் அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? பெரியமா, ரோஜா இத்தனை நாள் எங்க கூட இருந்ததால எங்களால அவளை பிரிஞ்சிருக்க முடியல. அதான் அவளை தத்தெடுக்கலான்னு ஆசிரமத்துக்கு புறப்பட்டோம். அப்பதான் புனிதா கண்மணி அண்ணி குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டதா சொன்னா. அதான் நாங்க இங்க வந்தோம். ப்ளீஸ் பெரியமா, ரோஜாவை எங்களுக்காக விட்டு கொடுக்க சொல்லுங்க. நீங்க சொன்ன அண்ணி கண்டிப்பா கேட்பாங்க. என்ன நீயா பேசுற? அவ அந்த குழந்தைய புடிச்சு போய் தத்தெடுத்துட்டு வந்திருக்கா. அவளை எப்படி நான் போய் விட்டு கொடுன்னு சொல்ல முடியும்?